ஹலோ மக்களே 601வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா உசப்பு நாமில முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. சீசர் ஒன்றது இந்த பசங்களை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு உசப் ஒரு அட்டாக்க போடுதான். ஆனா அவன்கிட்ட எந்த அட்டாக்குமே ஒர்க் ஆக மாட்டுக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா பிரவுன் பீரியட் வந்து இவங்களுக்காண்டி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பிரவுன் பீரியட் உசப்பு நாமி எல்லாத்தையும் கேஸ் ஸ்டண்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டுட்டு அவங்க கதையை முடிச்சுங்கிறது போய்கிட்டே இருக்கான் சீசர். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜிபியில் உள்ளவங்க எல்லாருமே வெளியே மாட்டிக்கிட்டாங்க. கதவை திறங்க, நாங்க உள்ள வரணும்னு சொல்லிட்டு சோல்ஜர்லாம் அங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க ஸ்மோக்கர் டச்சுக்கு கொடுங்கடா, நாங்க இங்க இருந்து போக போறோம். என்னடா அந்த கிரியேச்சர் ஒன்று இருந்துச்சு அதை வேற காணமே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டே அதெல்லாம் விடுங்கடா, நம்ம முதல்ல உள்ள போன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். சடனா பார்த்தா பபுல்ல உள்ள ஒரு பேராசூட் பறந்து வருது. இது என்னடா ஏர்ஷிப்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த இடத்துல போய் அது லேண்டும் ஆகுது. பசங்கள்லாம் இறங்கி வாங்கடா பசங்களா வா நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு சீசர் அவங்கள அப்படியே உள்ள கூட்டு போய்கிட்டு இருக்கான். மாஸ்டர் ரொம்ப நன்றி, எங்களுக்கு நீங்க கேண்டியை கொடுங்க, நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு தலையை பிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் நடந்து போறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதை கொடுத்தே தீர்வேண்டா, நீங்க பிஸ்கட் ரூமுக்கு போங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட கேண்டி அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட ரிசர்ச் ரூமுக்கு போறேன், நீங்க அங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நல்லா ரிலாக்ஸாவும் என்ஜாய் பண்ணுங்க, கேண்டிஸ் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு சொல்றாங்க அவங்க. நீங்க உங்க ரூமுக்கு போங்க, நாங்க பிஸ்கட் ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்கள லாக் பண்ணிருங்கடா, இனிமேல் இவனு எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்னு சொல்றான். அப்படியே எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் அப்படி நின்னுக்கிட்டு இருக்கா. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அந்த பொண்ணு பேரு மோக்கா. பொண்ணு உனக்கு என்ன பிரச்சனை, என் கூட வர வேண்டியதானு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சர் கட்டுக்கிட்டு இருக்கான். வாயை நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அங்க ஸ்வீட் கேண்டி இருக்குன்னு சொல்றான். பார்த்தாங்க ரிசர்ச்சரை பார்த்து இந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பாம்பராணி மாதிரி தெரியுதான் அவன். இனிமேல் அந்த லேபுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு உசப் கத்துனதுலாம் வந்து மோக்காக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் உனக்கு கேண்டி தரேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கூட்டு போயிருந்திருக்கான். மோக்கா ஒவ்வொன்னையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க நீங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப் பேசுனதுலாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டோரை லாக் பண்ணிட்டாங்க. திரும்பி நார்மல் ஆகுதா, நான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாவா. வெளியே நல்லா வந்து குளிரா இருக்கும், அதனால வெளியெல்லாம் போக கூடாது, உன் ரூமுக்கு போ பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. மோக்கா வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், நம்மளுக்கு கேண்டி கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. பார்த்தாங்க நிக்கிறவனுங்களை எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பள்ளி பாம்பு வித்தியாசமா தெரியறானுங்க. வா பாப்பா உனக்கு கேண்டி ரூம்ல சாக்லேட் தாருன்னு சொல்றானுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீங்க பின்னாடி போங்கடா. அந்த மத்தவங்களும் அவங்க இருந்தவங்க தான்டா நல்லவங்க, நாங்க வந்து நல்ல குழந்தைகளை இங்க இருந்து போகணும், பிரதர் சிஸ்டர் பேச்ச கேட்கணும்னு சொல்லிட்டு மோக்கா கத்திக்கிட்டு இருக்கா. டோர் பக்கத்துல வரக்கூடாது பாப்பா, இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அக்கா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மோக்கா பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் மட்டும் தெளிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் திரும்பி அந்த லெபார்டரியை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா சாஞ்சி உடம்புல இருக்க நாமி வந்து திரும்பி முழிச்சு வெளியே வாரா. நான் உயிரோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. சாஞ்சி பாடி இருக்கனால எனக்கு அந்த அடிலாம் வந்து பெருசாவே தெரியல, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி இந்த குழந்தைங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு நாமி எப்படி ஷாக் ஆகுறா. பார்த்தா உசப் மூக்கு மட்டும் தெரியுது. மூக்க பிடிச்சி தூக்கலான்னு பாக்குறா. பார்த்தா நம்ம ரத்த வெள்ளத்துல படுத்து கிடக்குறான். உசப் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை சாஞ்சி நீ காப்பாத்திட்டேன்னு சொல்றான் உசப். டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகக்கூடாது, முதல்ல எந்திரிச்சு வா, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், அந்த குழந்தைகளை காப்பாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்க பிரவுன் பீரியட் அப்படியே படுத்து கிடக்குறான். அவனும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இன்னொரு பக்கம் மோனாட்டையும் வெறுகவும் தான் காட்டுறாங்க. டீ குடிக்கிறியானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வேண்டாம், நான் என் கூட தான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் உடம்புல ஏதோ வந்து ஸ்பூனும் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. மோனாட்டி என்னாச்சு, அந்த சீசர் எப்பதான் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசர் உள்ள இறங்கிட்டான். இங்க இருக்க குக்கீஸ் எல்லாமே காணா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள குக்கீஸ் எதுவுமே நாங்க வைக்க மாட்டோம், அது இங்க ஸ்நாக்ஸாவும் நாங்க இருக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். சரி அதெல்லாம் விடு, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெர்கோ சைட்ல இருந்து அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். டிவியை ஆன் பண்ணுங்க, மிச்சம் எல்லாம் தானா தெரியும் சொல்றான் சீசர். நல்ல வில வெர்கோ, நீனும் ஒரு பக்கத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்ட, ஸ்மோக்கரே மத்தவங்களையும் நான் பார்த்தேன்னு சொல்றான். ஸ்மோக்கர் இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே நான் உடனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சேன், என்னடா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. கவலைப்படாத, இப்ப அவனும் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெர்கோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்களோட ஜெயிலே அங்கதான் இருக்கு, எல்லாரும் லாக் ஆகி உட்கார்ந்துருக்க தான் செய்யறாங்க. டெய்லா எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு சீசர் பாஞ்சு வாரான். வெர்கோ முன்னாடி உன்னோட பவர் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படிதானு சொல்லிட்டு சீசர் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் உன் கூட போட்ட டீல் எல்லாமே என் ஃபேவர் காண்டி தான்டா போட்டேன், உனக்காண்டி ஒன்னும் போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா டி நான் உனக்கு இங்க இருக்க இடத்த கொடுக்குறேன், ஆனா நீ என் பசங்களுக்கு எல்லாமே நீ காலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீசர் பேசியிருந்திருக்கான். டேய் நீ என்னோட ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனா அந்த ஐலாண்டுக்கு நான் தான் பாஸ், அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒன்னும் அடிக்கிறதுக்கு ஒன்னும் வரலடா, எனக்கு சில தேவைகள் இருக்குன்னு சொல்றான் அவன். உன்னை ட்ரஃப்லகரால் சொல்றான். டேய் நான் உன்னை நம்ப வைக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கறான் அவன். சரி நான் சொல்றது மட்டும் செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கல்ல மோனட், அவன் வந்து என்னோட செக்ரட்டரி, அவரோட ஹார்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஓகேவா மோனட்னு சொல்லிட்டு கேட்கறா. அவளும் ஓகேன்னு சொல்றா.
ஆனா அதுக்கு ரிட்டனா உன்னோட ஹார்ட்டை வந்து நீ வந்து அவள்கிட்ட கொடுக்கணும், இதுக்கு டீலுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நான் நம்புவேன், நானும் கொஞ்சம் சேஃபா இருக்க மாதிரி நினைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் வந்து இந்த ஹார்ட்டை தூக்கி கொடுத்துருந்துருக்கான், அவனாவே மாட்டிக்கிட்டான். இது எல்லாமே உன்னோட ஃபால்ட்டுடா, நீ வந்து உள்ள மாட்டிக்கிட்டியடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப வெறுக வச்சிருக்கிறது உன்னோட ஹார்ட்னு சொல்றாங்க. பார்த்து அமுக்குறான், அமுக்கொன்னு உயிர் துடிக்கிற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. ஏய், உன்னை மாதிரி ஆம்பளைலாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாடா, ஏன்னா மோனட் உன்னோட பிளானுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதையும் நீ நம்பிக்கிட்ட, அதனால தான் இதெல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர்லாம் துடிக்குது, லூஃபியால பார்க்க முடியல. டே லா, இப்படி மாட்டிக்கிட்டியடா, நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருந்தோம், இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நக்கலை சிரிக்கிறான்லா, என்ன உன்னோட செக்யூரிட்டி நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவள் நல்லா கேர்ஃபுல்லா தான் இருக்கா, ஆனா நீ தான் முட்டாளா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஹார்ட்டை ஒரு குத்துறான், வலியால துடிக்கான்ல. அவனோட ஹார்ட்டை எடுத்தால் நீ உயிரோட இருப்பியா, அது எப்படிடா முடியும்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன்ட்டு அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. டேய், என்னோட ஹார்ட்டை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது இங்க இருக்குன்னு சொல்றான் சீசர். இதை அமுக்கவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர், அந்த வீடியோ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மோனட் கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சீசரும் முன்னாடி வரான். பார்த்தா ஐலாண்டுக்குள்ள ஒரு பெரிய கேண்டி இருக்கு. இவ்வளவு பெரிய கேண்டியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிராங்கி ஒரு வழியா முடிச்சிட்டான். சீசரும் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா என் பிளான் எல்லாமே நடச்சபடி நடக்க போகுதுடான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா மக்கள்லாம் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டே, இங்க ஒரு ஸ்கிரீன் தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு ஜிபி ஆள்களும் பாக்குறாங்க. இந்த வீடியோ டிரான்ஸ்போர்டேஷன்ல எங்க இருந்தா வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய கேண்டி இருக்கு. என்னன்னு பார்த்தா நியூ வேர்ல்ட்ல உள்ள அண்டர் வேர்ல்ட்ல உள்ள புரோக்கர்ஸ் எல்லாருமே அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த வீடியோஸை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குறீங்களா, இதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மெர்ஜாக ஆரம்பிக்கும். இது ஒரு பிக் ஸ்மைலி. இத பாருங்க, இதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா ஒரு வீடியோ போடுதான். அதுல ஒரு பெரிய ஐலண்டே வெடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா அங்க புள்ள புகையா பறக்க ஆரம்பிக்கி. இந்த ஐலண்ட்ல நான் மொத்தமா பரவி விட்டது எல்லாமே H2S பாய்சன் கேஸ். அது ஒரு பாமா ஃபோத்த இடத்தையும் சரௌண்டிங்கையும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. 4 வருஷமா இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்ததே அந்த கேஸ் தான் சொல்றான். ஆனா கடைசி டெஸ்ட்ல அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னதான் வந்து கேஸ் பரவனாலும் அதுல ஏகப்பட்ட டெஸ்ட் சப்ஜெக்ட் வந்து தப்பிச்சு போய்கிட்டே இருந்தாங்க. அதுவே என்னோட ஃபெயிலியரா தான் இருந்துச்சுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி நடக்காது. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஸ்மைலியை வந்து வேற லெவலில் உருவாக்கிட்டேன். இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். புது நியூ எஃபெக்ட் கேஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷனே உருவாக்கும். இது பார்க்க சூப்பரா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்மைலி விலங்கு அப்படி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா சோரோ, சாஞ்சி, புரூக்கு, கினிமோன்லாம் ஜெட் வேகத்தில் ஓடுறானுங்க. இவனுங்களை வேற இது ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. என்னடா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமா, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆப்போசிட்ல என்னன்னு பார்த்தா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கேண்டி பால் அங்கதான் இருக்கு. அவனுக்கு யாரடா கீழே ஏகப்பட்ட ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக்லே பார்க்கறான் சோரோ. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா வேகப்பங்கோட டிராகன் ஒன்று இருக்கு. அது சின்ன சைஸ்ல இருக்கு. மாஸ்டர், ஒரு பெரிய ஜெல் கிரியேச்சர் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதான் ஸ்மைலின்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு நம்ம நினைச்சது எல்லாமே ஆஸ்பர் படி கரெக்டா போய்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு ஓகே தானே சொல்லிக்கிட்டு இருக்காம. அங்க இருந்து கிளம்புங்கடா, அங்க இருக்கிறதே பெரிய டேஞ்சர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காம. மாஸ்டர், இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்க இருக்கிறது இப்ப யூஸ்லெஸ் மாதிரி தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க என்னன்னு பார்த்து இந்த டிராகனை வந்து கயிறு கட்டி இழுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதோட கயிறு வந்து அவுந்துருச்சு. டிராகன் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. டே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா, என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நீங்களும் அங்க இருந்து ஓடுங்கடா, உங்களோட சூட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, எல்லாம் ஒரு லேப நோக்கி ஓடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சூட் எல்லாத்தையும் கழட்டுங்கன்னு சொல்றான். சரி மாஸ்டர் சொன்னார்னா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சூட் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல ஒரு பக்கம் ஆப்பிள் வேற இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பொய்யா ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாரும் சூட்டை கழட்டி போட்டு ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி இது ஒர்க் ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்க வீடியோ கேமரா ஆன் பண்ணி விட்டு ஓடுறானுங்க. டேய், இதெல்லாம் பாக்காதீங்கடா, நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. வீடியோ எல்லாம் வருது மதிக்காம ஓடுறானுங்க அவனுங்க. டேய் ஸ்மைலி, பாஞ்சி வாடா, உன் ஆட்டத்தை காட்டுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலே என்னோட பழைய மெமரிகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்மைலி நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீசர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னோட பேச்ச கேப்பில்ல, நான் சொல்றதெல்லாம் செய்யின்னு சொல்றான். நீ ஞாபகம் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான். ஸ்ட்ரெயிட்டா அந்த கேண்டி எப்படி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது சரி நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அது பேச்சே கேட்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கான். பார்த்தா சாப்பிட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கு. அவன் ஒரு பக்கமா சாப்பிட்டு இருக்கான். இவனுங்களும் ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. டே, அது என்னடா பண்ணுதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா பின்னாடி சோப்பரம் காட்டுறாங்க. என்னதான்டா நடக்கு, நம்ம ஆளுகள் லாக் ஆயிருக்கானுங்க. இவன் டிவில வேற எதையும் ஒன்று போட்டுருக்கானு சொல்லிட்டு. டே, அந்த பெரிய கேண்டில என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சீசரும் நக்கலா சிரிக்கிறான். நல்ல பையன்ல ஸ்மைலி அப்படின்னு சொல்றான். இனிமேல் இதை யாரால ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பார்த்தா ஸ்மைலி அதை அப்படி சாப்பிட ஆரம்பிக்கி. நக்கலா சிரிக்கான். அதோட முடியாது. அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. see you bye.